வணக்கம். முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போறார். ஹெலிகாப்டர்லேருந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் பார்வையிடுறார். எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு செயலை முதலமைச்சர் விஜய் செய்கிறார். சந்தோஷம், செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணம் இருக்குது. ஆனால் அதனால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஃப்யூச்சரில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் கடைசியில் முடிவில் பார்த்தீங்கன்னா ஹைப்பு பட்டன் வரும். அந்த ஹைப்பு பட்டனே அமுக்கி விடுங்க. இப்போ மேகதாதுல ஒருத்தர் அணை கட்டுறாங்க, கர்நாடகா அணை கட்டுது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காவேரி நதி நீர் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்குது. அந்த மேகதாது பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அணையை கட்டி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக எதிர்காலத்தில் மாறிடும். இப்போயே அதை தடுக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட குரல். நாங்கள் அப்படி தான் அணை கட்டி தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மேகதாது அணை கட்டுறதுக்காக கர்நாடக அரசு ஒரு பிளானை போட்டு விரிவான ஒரு திட்ட அறிக்கையை மத்திய நீர் ஆணையம் CWCயில் போய் கொடுக்குறாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம், இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு அணை கட்டுறாங்கன்னா அந்த அணையோட கொள்ளளவு எவ்வளோ இருக்கணும், அதில் தண்ணீர் எவ்வளோ தேக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதில் சொல்லியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளறுபடியே நடந்திருக்கு. அது இல்லாமல் விதிகளுக்கு புறம்பாக நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிக அளவில் நீர் பயன்பாடு அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் CWC என்ன செஞ்சுட்டாங்க, அந்த திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ முதலமைச்சர் விஜய் கர்நாடகா போகிறார். அங்கே இருக்கிற முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூப்பிட்டுருக்கிறாரு. அவரும் போகிறாரு. நதி நீர் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் பேச்சு எடுப்பாங்க. எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான். இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு சதியை பண்ணியிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இப்போ இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா காவேரி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம கர்நாடகாவில் போய் உட்காந்து அங்கே இருக்க முதலமைச்சரோடு உட்காந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே ஒரு விஷயமே இங்கே கிடையாது. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்தை முறிக்கிறாரு, உடைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்கணும். ஏன்னா பல ஆண்டு காலமாக ஒரு போராட்டம் பண்ணி இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இதை எப்படியாவது நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கர்நாடக அரசு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுது. காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் CWMA இதில் மூலமாக தான் நம்ம எந்த விதமான அரசியல்வாதிகள் தயவில்லாமல் உச்சநீதிமன்றம் நமக்கு கொடுத்த, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம சட்ட போராட்டங்களோ எடுத்துக்கிட்டு போக முடியாது. ஏன்னா காவேரி நீர் மேலாண்மை ஒரு திட்டத்தை போடுவாங்க. இப்போ கூட ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 3000 கண்ணாடிகள் திறந்து விடுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அப்புறமும் கர்நாடக அரசு எந்த விதமான ஒரு செயலுமே செய்யலை. தண்ணியே திறந்து விடலை. எங்கள்கிட்ட தண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலே இருக்குது, கர்நாடகா மேலே இருக்குது, தமிழ்நாடு கீழே இருக்குது. இப்போ அவங்க தண்ணியை தேக்கி வச்சாங்க அப்படின்னா நம்ம பாசனத்துக்கு என்ன பண்ணணும், குடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாடு வறண்டுக்கிட்டே இருக்குது, பாலைவனம் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்க விவசாயிகள் தினம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க கர்நாடகா சேர்ந்தவங்க. இதே தாவேகாவில் கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் அங்கே ஆளுது. அப்படின்னா காங்கிரஸ் மேலிடத்தோடு பேசி தண்ணீரை திறந்து வைக்க முடியும், ஆனால் முடியல. விஜய்னால முடியல, முதலமைச்சர் விஜய்னால முடியல. அது இல்லாமல் அரசியல் விருப்பத்துக்கு ஏற்ப தண்ணீரை மறிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. காவேரி நீர் மேலாண்மை ஆணையமும் அந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதையும் தாண்டி கர்நாடக அரசு நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நம்மள்கிட்ட சட்டப்பூர்வமான அதிகாரம் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் நமக்கு சில அதிகாரத்தை கொடுத்துருக்கா. அவங்களே சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேரடியாக கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை போய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறத விட நம்ம காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் போய் புகார் தெரிவிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் உண்மையான இதாக இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க அந்த உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தாமல் நேரடியாக கர்நாடக முதலமைச்சரோடு பேசுகிறதுக்கு இங்கே இருக்கிற முதலமைச்சர் விஜய் போகிறது எப்படி சாத்தியமா? இல்லை அது போய் பேசினா நல்லதா? இதை தான் அன்புமணி ராமதாஸ் கூட சொல்லிட்டு இருக்காரு. போகாதீங்க, நீங்கள் நம்ம போய் அந்த முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் இருக்குது. அந்த ஆணையம் நமக்கு நதி நீர் வாங்கி தரணும், அவங்க பார்த்துக்குவாங்க. இது போராடி வாங்கின உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புங்க. இது 10 ஆண்டு காலமாக போராடி நம்ம கர்நாடகாவில் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் காவேரி நடுவர் நீதிமன்றம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்குற இந்த தீர்ப்பை ஏன் நம்ம போய் கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணையத்தை அதிகாரம் இருக்குது. இந்த ஆணையம் கர்நாடகாவுக்கு
சட்டத்திட்டம் போடட்டும், அழுத்தம் கொடுக்கட்டும். அதை விட்டுட்டு நம்ம போய் பெங்களூரில் போய் அந்த முதலமைச்சரோட உட்காந்து நம்ம முதலமைச்சர் போய் பேசுகிறது சரிப்பட்டு வருமா, சரியா? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இப்போ நிறைய வந்து இது இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை டிஎம்சி தண்ணீரை 3000 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லி 15 நாள் ஆச்சு, இன்னும் திறந்து விடலை. கேட்டால் எங்கள்கிட்ட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி டிகே சிவகுமார் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதே போல் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ முதலமைச்சர் விஜய் போகிறார், அங்கே போய் பேசுகிறாரு, பேச்சுவார்த்தை நடத்துனா டக்குன்னு டிகே சிவகுமார், காங்கிரஸ் மேலிடம், இவங்க எல்லாருமே சேர்ந்து விஜயை ஒரு மாஸ் ஹீரோவாக காட்டணுங்கிறதுக்காக டக்குன்னு திறந்து விடுவாங்க. ஏற்கனவே 3000 டிஎம்சி தண்ணீரை வந்து திறந்து விடணும்னு சொல்லியாச்சு. DWCA சொல்லியாச்சு, மத்திய நீர்நிலை ஆணையம் சொல்லியாச்சு. ஆனாலும் இவங்க வந்து இன்னும் திறந்து விடலை. இப்போ முதலமைச்சர் விஜய் போகிறாரு, போன பிறகு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு கண்டிப்பாக இவங்க டிகே சிவகுமார் வந்து திறந்து விடுவாங்க. இப்போ 2 மாநில முதலமைச்சர்களும் பேசிக்கிட்டதுனால தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இது தாங்க சதி. இங்கே தாங்க சதி நடக்குது. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தில் ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் வந்து சுட்டி காட்டுறாங்க. இதை உடனே என்ன செய்வாங்க, தாவேகாவில் இருக்கிறவங்களும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி, உடனே இது ரீல்ஸ் எடுத்து பயங்கரமாக போடுவாங்க. மீம்ஸு, ரீல்ஸு எல்லாம் போட்டு விஜய் முதலமைச்சர் ஆனோன்னு பார்த்தீங்களா, போய் அந்த முதலமைச்சரோட பேசினார், பேச்சுவார்த்தை நடத்தினார், பேச்சுவார்த்தைக்கு வந்து உடனே கட்டுப்பட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவாக போட்டு ரொப்பி விட்ருவாங்க. இந்த வருஷம் மட்டும் இதுதான் நடக்கும். அடுத்த வருஷத்துலேருந்து என்ன நடக்கும்? உடனே என்ன செய்வாங்க, இப்படி மீம்ஸை போட்டு விஜய்னால முடியாததே இதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. முதலமைச்சர் விஜய் அந்த கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமாரோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது, பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தண்ணி ரிலீஸ் பண்ணுறது, இது தேவையில்லாத பிரச்சனை. காங்கிரஸ் வந்து விஜயை மட்டப்படுத்துறதுக்கோ, காங்கிரஸ் விஜயை ஒரு காலி பண்ணுறதுக்கோ ஒரு சதி செய்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, இந்த வருஷம் வந்து நமக்கு வறட்சி, ஏற்கனவே வந்து CWCA வந்து சொன்னதையும் வந்து கர்நாடக அரசு மதிக்கலை, உச்சநீதிமன்றம் வேறு சொல்லியிருக்குது. ஆனால் எதையுமே மதிக்காமல் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் பேசினார், அவருக்காக நாங்கள் திறந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயை வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக கொண்டு போயிட்டு, இதே சம்பவம் அடுத்த வருஷம் காவேரி நதிநீர் வரல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதே முதலமைச்சர் போய் அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசும்போது, இல்லை என்னால் முடியாது, தண்ணி திறந்து விட முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும்? நம்ம திரும்பவும் என்ன செய்வோம், நம்ம காவேரி மேலாண்மை ஆணையத்தை தேடி தான் போகணும். காவேரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லும்? ஏன்பா கடந்த முறை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, நாங்கள் வந்து திறந்து விடுன்னு சொல்லி கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அங்கே வந்து மின்சாரத்தை தட்டுக்கூட எல்லாத்தையுமே ஏற்படுத்துவோம். ஏற்கனவே அது போல் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் விதிப்போம். அப்படி இதுக்கு கட்டுப்பட்டு உடனே கர்நாடகா திறந்து விட்டுறோம். ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம், அண்டை மாநிலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்க, பேசி தீர்த்துக்கிட்டீங்க. எங்களை காவேரி மேலாண்மை ஆணையத்தை மதிச்சிங்களா? மதிக்கவே இல்லைல்ல. மதிக்காமல் தானே போய் பேசுனீங்க. அப்புறமா நீங்கள் இது வந்து என்ன, ஒரு 10 ஆண்டு கால போராட்டம். இந்த போராட்டம் வந்து இப்போ என்ன ஆகும், கர்நாடகா அழகாக சுலபமாக இந்த போராட்டம், இந்த தீர்ப்பு இதெல்லாம் உடைச்சிட்டு அவங்க கைக்கு கட்டுப்பாட்டுக்கு காவேரி நதி நீர் பிரச்சனையை கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ முதலமைச்சர் விஜய் போய் பேசவே கூடாது, காவேரி நீர் மேலாண்மை தான் பேசணும். அவங்க சொல்லணும், கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அழுத்தம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க தண்ணி திறந்து விடலைன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிற மின்சாரத்தெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மிரட்டணும். நம்ம மிரட்டி நம்ம தேவைக்கு நம்மளுடைய உரிமையை பெறணுமே தவிர இப்படி போய் அவங்கள்ட்ட பேசி கெஞ்சிட்டு வரக்கூடாது. இது இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு தான் காவேரி நடுவர் நீதிமன்றம் சொன்ன ஒரு உத்தரவே இருக்குது. இப்படிப்பட்ட போது சட்ட நுணுக்கங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பயன்படுத்தாமல் முதலமைச்சருக்குள்ளே நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோன்னு போகிறது வந்து இது இன்னைக்கு அரசியல் லாபத்துக்காக, ரீல்ஸுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுமே தவிர எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை சுத்தமாக தண்ணி இல்லாத மாநிலமாக மாற்றுறதுக்கு கர்நாடகாவும் சரி, காங்கிரஸும் சரி செய்கிற மிகப்பெரிய ஒரு சதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி மேலாண்மையத்துக்கு திரும்பவும் நம்ம அடுத்த வருஷம் இதே போல் ஒரு வறட்சி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் காவேரி நீர் பிரச்சனைக்காக நான் பேச போகிறேன்னு கர்நாடகாவுக்கு போனால் கர்நாடகா அனுமதிக்கலை அப்படின்னா, பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சால் நம்ம அடுத்த ஸ்டெப்பு காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு தான் போவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் சட்டப்பூர்வமாக வாங்கி கொடுத்தோம், நீங்கள் வந்து என்ன செஞ்சீங்க, எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, காவேரி மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு டம்மி ஆயிடுச்சு
அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்ப உச்சநீதிமன்றம் போங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விஜய் அரசுக்கு தற்காலிக ஒரு வெற்றியாக கிடைக்குமே தவிர, மிகப்பெரிய தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்படுற ஒரு அநீதி காவிரி நதி நீர் பிரச்சனையில் இதில் காங்கிரஸும் சரி கர்நாடக அரசும் சரி தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. இது முதலமைச்சர் விஜய் இதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி, இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.